வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உணவு பழக்கம் இருக்கிற மாதிரி தான் ஜப்பான்லேயும் இருக்குங்க. அதுலேயும் நிறைய பேர் ஜப்பானோட உணவு பழக்கத்தை சைனா, தாய்லாந்து இந்த மாதிரி ஊர்களோட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். என்னதான் அந்த நாடுகள்லேருந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டாலும் ஜப்பானுக்குன்னு ஒரு தனியான யூனிக்கான உணவு பழக்கம் இருக்குது. நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் இந்தியன்ஸ்லாம் நிறைய ரைஸ் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வீட்டை நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல விளையிற பொருட்கள், கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அவங்க சாப்பிட்ற உணவு மாறுற மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு உணவு பழக்கம் இருக்க தான் செய்யும். நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உணவு பழக்கம்லாம் பிரெட்டு, பன்னு இதை சார்ந்தே இருக்கிறனால நமக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுவே ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட உணவு பழக்கம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நமக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஜப்பான் ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறதுனால அண்ட் சுற்றிலும் கடல் இருக்கிறதுனால ஜப்பானிய உணவுகளில் பார்த்திங்கன்னா மீன் ஒரு அத்தியாவசியமான பொருளாகவே இருந்துகிட்ருக்கு. இப்படி கடல் சார்ந்த உணவுகளில் மீன் மட்டும் இல்லாமல் ப்ரானு, லாப்ஸ்டரு, அப்புறம் ஆக்டோபஸு இந்த மாதிரி நிறைய கடல் உணவுகளை இவங்களோட அன்றாட உணவில் சேர்த்துக்குவாங்க. இது போக பீஃபு, போர்க் அப்படின்ட்டு ரெட் மீட்டும் இவங்க உணவில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்களோட உணவு பழக்கம் மாறி இருந்தாலும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இவங்க வெஜிடேரியன்ஸாக இருந்திருக்காங்க இப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜப்பானில் ரொம்ப காலமாக கடல் உணவுகளை சாப்பிட்றது, அதே மாதிரி ரெட் மீட் சாப்பிட்றது, இது எல்லாமே அவங்க உணவு பழக்கத்தில் இருக்க தான் செஞ்சுருக்கு. ஆனால் இதில் இந்த ரெட் மீட் சாப்பிட்றது மட்டும் ஜப்பானில் சடனாக ஸ்டாப் ஆச்சு. அது எப்போ அப்படின்னா 6th centuryயில். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த புத்திசம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஜப்பானில் அப்போ தான் அந்த புத்திசம் ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே இருந்த மன்னர்களும் பார்த்தீங்கன்னா புத்திசம்மை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதன் விளைவாக ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தர் கோயில்கள்லாம் வருது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஜப்பானில் எல்லாருமே புத்திசம்மை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த புத்திசத்தோட ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த நம்பிக்கையினாலேயே இங்கே இருந்த மன்னர்கள்லாம் நாடு முழுக்க யாருமே ரெட் மீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை உத்தரவு போடுறாங்க. அதை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு இங்கே ரெட் மீட்டே யாருமே சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. என்ன தான் அங்கங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருந்தாலும், அதாவது அப்பப்போ ராஜாவுக்கு தெரியாமல் வேட்டையாடி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இங்கேயும் செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்த்திங்கன்னா ரெட் மீட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடையில் கவனிக்க வேண்டிய ஒன்று, ரெட் மீட்டுக்கு மட்டும்தான் அந்த தடையை ஒழிய கடல் உணவுகளுக்கு கிடையாது. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஜப்பான் மக்களோட உணவில் கடல் உணவுகள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இந்த உணவு பழக்கத்துக்கு செமி வெஜிடேரியன் இல்லைனா பெஸ்கட்டேரியன் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சர்டன் பீரியடுக்கு இவங்க இந்த ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்னைஸ் ஆகுது உலகமே. ஸோ அந்த பீரியடில் ஜப்பானுமே பார்த்திங்கன்னா பீஃபு, போர்க்கு இதெல்லாம் திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது தொடர்ந்து ஒரு 200 வருஷமாக இவங்க உணவில் கடல் உணவுகள் இருக்கிற மாதிரியே பீஃபு, போர்க்கு, சிக்கன் இதெல்லாமே இருக்குங்க. அப்புறம் எப்படி நான் இங்கே நான்வெஜ்ஜே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே இவங்க சாப்பிட்ற ரெகுலர் உணவில் மீன், இந்த ரெட் மீட்டு இதெல்லாமே இருந்தாலும் அதை அவங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னு டேர்ம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி மீட் சாப்பிட்றதோ இல்லைனா ஃபிஷ்ஷு சாப்பிட்றது இதெல்லாம் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேர்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் மற்ற நாடுகளில் அண்ட் மெயினாக ஜப்பானில் இந்த நான் வெஜிடேரியன் அப்படிங்கிற டேர்மே இல்லை. எனக்குமே இங்கே வந்த புதுசில் இதெல்லாம் பழக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வெஜிடபிள் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, ஓகே, அதில் ஃபுல்லாக வெஜிடபிள் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி அதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் மீட்டு இல்லைனா சிக்கன் இல்லைனா சீ ஃபுட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன அந்த டிஷ்ஷில் வெஜிடபிள்ஸோட அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை தான் இவங்க வெஜிடபிள் பவுல் அப்படின்ட்டு டேர்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு வேளை மீட்டோ இல்லைனா ஃபிஷ்ஷு, எக்கு இந்த மாதிரி எதுவுமே வேணாம் அப்படின்னா நமக்கு என்ன வேணாமோ அதை தான் அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரி, மெனுவில் வெஜிடபிள்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வெஜிடபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கன்க்ளூட் பண்ண முடியாது. ஜாப்பனீஸ் ஃபுட்ஸ்னாலே நம்ம மைண்டுக்கு வருது சுஷி, ராமன், தெரியாக்கி, தக்கோயாக்கி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம். சுஷி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரைஸு மேலே பச்சையாக மீன் வச்சு கொடுப்பாங்க.
அண்ட் இந்த சுஷிலையுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. சில சுஷிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக க்ரில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சுஷி வந்து கொஞ்சம் மீன் பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். நான் மீன் பச்சையாக சாப்பிட்டு பழகாதனால நான் அந்த க்ரில் பண்ண சுஷியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போல்லாம் நிறைய நாடுகளில் ஏன் இந்தியாவில் கூட வந்து சுஷிலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஜப்பானை தவிர வேறு ஊர்களில் இந்த மாதிரி சுஷி ட்ரை பண்ணும்போது அதோட ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து மாறிடுது. நிறைய பேருக்கு இந்த சுஷி வந்து பிடிக்கவும் மாட்டேங்குது. பட் நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி சுஷிலாம் ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணது இங்கே ஜப்பானில் தான். அண்ட் எனக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியில் சுஷி இங்கே அவைலபிளாக இருக்கிறனால எனக்கு சுஷி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ராமன் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பியாக இருக்கும். வெஜிடபிள்ஸு, அப்புறம் பீஃபு, போர்க்கு, முட்டை இதெல்லாம் வந்து மேலே வச்சு டாப்பிங்ஸாக வச்சு கொடுப்பாங்க. ஸோ ராமன் நூடுல்ஸ் மட்டும் இல்லாமல் நூடுல்ஸ்லேயே உங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். சோபா நூடுல்ஸு, உதோன் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம். நம்ம ரெகுலர் நூடுல்ஸ்லாம் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குமோ உதோன் நூடுல்ஸ் வந்து பயங்கர திக்காக இருக்கும். அண்ட் இந்த நூடுல தான் கவுண்டமணி சார் வந்து ஒரு படத்தில் சாப்பிட்டு காட்டியிருப்பாரு. பாம்பு குடல்னு சொல்லி சாப்பிட்ருப்பாரு, அதுதாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக வந்து உதோன் நூடுல்ஸு. அப்புறம் தெரியாக்கினா கிரில்டு சிக்கன் பீசஸை வந்து கிரில் பண்ணி அதில் வந்து சோய் சாஸு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவர் போட்டு ஸ்டிக்கில் குத்தி கொடுப்பாங்க. அப்புறம் தக்கோயாக்கி அப்படின்னா ஆக்டோபஸ் பால்ஸு. இது வந்து நம்ம ஊர் பணியாரம் கான்செப்ட் தான். பணியார பேனில் வந்துட்டு பேட்டரை ஊற்றிட்டு நடுவில் வந்துட்டு ஆக்டோபஸ் பீஸை வச்சுருவாங்க. இப்படி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஜப்பான் மக்கள் வந்து அவங்களோட தினசரி உணவில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம ஊரில் பூரி, பஜ்ஜி இதெல்லாம் சொல்கிறோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி தாங்க இந்த உணவுலாம் அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடுவாங்க. அப்போ இதை தவிர அவங்க ரெகுலராக என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான பேலன்ஸ்டு மீல் தான் அவங்க வந்து டெய்லி உணவில் வந்து எடுத்துக்குவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்கக்கூடியது வந்துட்டு ரைஸ் இருக்கும். அண்ட் இந்த ரைஸ் சாப்பிட்ற கல்ச்சர் வந்து நம்ம ஊரோட ஒத்து போனாலும் நம்ம வந்து லஞ்சுக்கு தான் மோஸ்ட்டாக ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஜப்பானில் 3 வேளையுமே வந்து ரைஸ் எடுத்துக்குவாங்க. ஆனால் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். அதே மாதிரி ஜாப்பனீஸ் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரைஸ் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக சியூவியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஊர் ரைஸுக்கும் ஜாப்பனீஸ் ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப தூரங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி அறுசுவை உணவு அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஜப்பானுக்குன்னு யூனிக்காக ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. அதுதான் வந்து உமாமி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இவங்க மீலில் வந்து சூப் இருக்கும். அதில் வந்து இவங்க உமாமி அப்படின்னு சொல்கிற அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இவங்களோட மீல் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெட், க்ரீன், எல்லோ அப்படி சொல்லிட்டு எல்லா கலரும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து அதை ரொம்ப அப்பீலிங்காக ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல உணவு அது வந்து கண்களுக்கும் ப்ளீஸிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க விரும்புகிறாங்க. இப்படி ஜப்பானிய உணவுகளை பற்றி சொல்லும்போது ஜப்பானோட சூப்பர் ஃபுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுற நட்டோ இதை பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து ஜப்பானோட பாப்புலரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இது. இந்த நத்தோவில் சோய்பீனை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோய்பீனை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நூல் நூலாக வந்திருக்கும். அண்ட் நமக்கு ஒரு நாள் சுண்டலை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தாலே அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த நத்தவும் ஸ்மெல் ஆகும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்மெல்லுமே வந்து பயங்கரமாக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பழகலை அப்படின்னா சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டம். அந்த ஸ்மெல்னாலேயே நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. அண்ட் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியுமே நமக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும். ஜப்பானிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவை வந்து சர்வசாதாரணமாக சாப்பிடுவாங்க. டெய்லி அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு ரைஸ் கூட சேர்ந்து இந்த நட்டோ வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் இது வந்து அவ்வளோ ஹெல்தி. அதாவது இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் இட்லியில் எவ்வளோ ஹெல்த் இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே ஜப்பான் உணவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நத்தோ வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் இவங்களோட குக்கிங் மெத்தட்ஸை சொல்லியே ஆகணுங்க. இவங்க வந்துட்டு நிறையா மசாலா போடுறதோ இல்லைனா வந்துட்டு ஆயில் சேர்க்குறதோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டாக குக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இவங்க எதுவுமே குக் பண்ண மாட்டாங்க. இவங்களோட குக்கிங் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எதர் இவங்க வந்து பாயில் பண்ணுவாங்க இல்லைனா ஸ்டீம் பண்ணுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் க்ரில் பண்ணுவாங்க. இதனாலேயே இவங்க குசைனில் யூஸ் பண்ணுற மீட்டெல்லாம் வந்து எதர் ஹாஃப் பாயில்டாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு ராவாக இருக்கும். அதே மாதிரி குக் பண்ண அந்த மீட்டில் ஃப்ளேவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த மீட்டோட ஃப்ளேவர் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் அது மட்டும் தான் போட்டிருப்பாங்க. வேறு எதுவுமே இவங்க வந்து டேஸ்ட்டுக்காக அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஜாப்பனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே வந்து பிளாண்டாக தான் இருக்கும். ஏன்னா தான் நம்ம இந்தியாவில் மீட் சாப்பிட்டு பழகிருந்தாலும் இந்தியாவில் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி குக்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே ஜப்பானில் வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி பிளாண்டாக தான் இருக்கும்.
ஸோ இந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்னாலேயே நமக்கு வந்து இங்கே வந்து மீட் சாப்பிட்றது வந்து டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இந்தியாலையுமே நான்வெஜ் சாப்பிட்றதுல நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. சில பேர் வந்து பீஃப் போர்க்லாம் சாப்பிட மாட்டாங்க, மட்டன் சிக்கன் அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹலால் மீட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான்வெஜிடேரியன்ஸ்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதனாலேயே இந்தியாவில் நான்வெஜ் சாப்பிட்டாலும் இங்கே ஜப்பானுக்கு வந்துட்டு நம்மளால் நான்வெஜ்ஜை வந்து சாப்பிட முடியாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி ஃபாரின் பீப்புளுக்கு ஃப்ரெண்ட்லியாக நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஹலால் ஃபுட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கறி ஹவுஸ் மாதிரி சில செயின் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ்ஜே வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்தியன் கறி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஜாப்பனீஸ் ரைஸ் கூட வந்துட்டு நம்ம என்ன நான்வெஜ் கறி சூஸ் பண்ணுறோமோ அந்த கறியை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம வந்து ஜப்பான்லேயுமே கொஞ்சம் ஸ்பைஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட்லாம். நான் வெஜிடேரியன்ஸ்க்கே இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கே, அப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை விட ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கும் இந்த டவுட் வந்து இருக்கலாம், ஜப்பானில் வந்து வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது. கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த ஒனிகிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து வெஜ் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். இல்லை நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வெஜிடேரியன் டயட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ரெட்டு கூட வாங்க முடியாது. ஏன்னா ப்ரெட்லையும் வந்து எக்கெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்கெட்ஸு குக்கீஸு இதிலலாம் வந்துட்டு இவங்க வந்து போர்க் ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நூடுல்ஸில் கூட மீட் ஸ்டாக்கு, மீட் போன் பவுடர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ எங்கள் ஸ்நாக்ஸில் பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா பீஃப் ஃப்ளேவரு, சிக்கன் ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ எல்லா ஊர்லேயும் மெக்டி இருக்கிற மாதிரி தான் இங்கே ஜப்பான்லேயும் இருக்குது. ஆனால் ஜப்பான் மெக்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஆப்ஷனே கிடையாது. பர்கர்ஸ் எல்லாமே நான்வெஜ் தான் இருக்கும், வெஜ் ஆப்ஷன்ஸே கிடையாது. இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுதான் வந்து வாங்க முடியும். அதுலேயும் இங்கே ஜப்பான் மெக்டியில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் கூட பீஃப் ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே தான் சமைக்கணும். அண்ட் இந்த மாதிரி வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் கிடைக்கிற லோக்கல் வெஜிடபிள்ஸ் தான் இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்கும். அதுலேயும் இங்கே கிடைக்கிற வெஜிடபிள்ஸில் மஷ்ரூமும் இருக்கும். மஷ்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதில் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். என்ன தான் நம்ம வந்து மஷ்ரூம்லாம் சாப்பிட்டு பழகியிருந்தாலும் இங்கே கிடைக்கிற ஒரு சில வகையான மஷ்ரூம்ஸை நம்மளால் சாப்பிட முடியாது. அது போக நமக்கு வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸு, க்ராசரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து இம்போர்ட் பண்ணி இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் அது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வரும் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா. ஸோ அப்படி இல்லைனா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும், அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ்ஜும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் சீ ஃபுட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனு, பீஃபு, போர்க்கு இதெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்துட்டு மட்டன் வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்காது. அண்ட் ஹலால் மீட்டுமே இந்தியன், பங்களாதேஷி க்ராசரி ஸ்டோர்ஸில் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக நிறைய இடங்களில் என்னால் வேகன் ஆப்ஷன்ஸை இங்கே பார்க்க முடியுது. சில ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேகன் ப்ரெட்டு, அப்புறம் சில ஃப்ரோசன் ஃபுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேகன் மோமோஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. இங்கே நிறைய இடங்களில் வெஜிடேரியன்ஸ்க்கே ஆப்ஷன்ஸ் இல்லாதப்ப இந்த வேகன் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு உண்மையாலுமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலயமா ஜப்பானில் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க, அவங்களோட பாரம்பரிய உணவுலாம் எப்படி இருந்திருக்கு, அண்ட் டைம் டு டைம் அது எப்படி எவால்வ் ஆகிருக்கு இதெல்லாமே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அ ஃபாரினராக நாங்கள் எப்படி இங்கே வந்து சர்வை பண்ணுறோம், ஜப்பான் ஃபுட்ஸுக்கெலாம் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் நீங்களுமே ஜப்பானுக்கு வந்து விசிட் பண்ணுறீங்க, ஜாப்பனீஸ் ஃபுட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டீப் இன்சைடாக ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆத்தென்டிக் ஜாப்பனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபியூஷன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுஷி, ராமன் இல்லைனா வந்துட்டு ஒக்கோனோமியாக்கின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஜாப்பனீஸ் மீலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பனீஸ் உணவு என்னன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி.